Taste the Daily. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பகுதியில் இருந்து திருத்தணி, பூந்தமல்லி, தக்கோலம் உள்ளிட்ட பல்வேறு ஊர்களுக்கு சென்ற பேருந்தை மீண்டும் இயக்காவிட்டால் அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி துணை கொறடாவுமான சு. ரவி எச்சரிக்கை விடுத்துள்ளார். அரக்கோணம் புதிய பேருந்து நிலையத்தில் கட்டிட சுவர்கள் மற்றும் மேற்கூரை பழுதடைந்து ஆபத்தான நிலையில் மேற்கூரை இடிந்து கீழே விழுந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்த எதிர்க்கட்சி துணை கொறடாவும் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினருமான சு. ரவி அரக்கோணம் புதிய பேருந்து நிலையத்தை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். அப்போது நகர கழக செயலாளர் பாண்டுரங்கன், நகரமன்ற உறுப்பினர் சரவணன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். புதிய பேருந்து நிலையம், அந்த புதிய பேருந்து நிலையத்தினுடைய மேல்தளம் நேற்றைக்கு இடிந்து விழுந்திருக்கிறது. ஆங்காங்கே பழுது ஏற்பட்டிருக்கிறது. பயணிகள் எல்லாம் பயத்தோடு நிற்கக்கூடிய நிலை இருக்கிறது. ஆகவே உடனடியாக இந்த விடியா திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய நகராட்சி நிர்வாகம் புதிய பேருந்து நிலையத்தை உடனடியாக பழுது பார்க்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஒரு மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். சென்னை அடுத்த மடிப்பாக்கத்தில் அதிக கட்டணம் வசூலிப்பதாக கூறி தனியார் பள்ளியை மாணவர்களின் பெற்றோர்கள் முற்றுகையிட்டனர். ஈச்சங்காட்டில் இருந்து வானுவம்பேட்டை செல்லக்கூடிய சாலையில் ஹோலி ஏஞ்சல்ஸ் தனியார் பள்ளி செயல்பட்டு வருகிறது. எல்கேஜியில் இருந்து 12ஆம் வகுப்பு வரை செயல்பட்டு வரும் இந்த பள்ளியில் எந்த ஒரு முன் அறிவிப்பும் இன்றி திடீரென கட்டணத்தை பள்ளி நிர்வாகம் உயர்த்தியது. இதனால் ஆத்திரமடைந்த பெற்றோர்கள் பள்ளியை முற்றுகையிட்டு ஈச்சங்காடு, மேடவாக்கம் செல்லக்கூடிய சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் மேடவாக்கம், வானுவம்பேட்டை சாலையில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. புதுச்சேரியில் கடல் அரிப்பை தடுக்க எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத புதுச்சேரி அரசை கண்டித்து 4 மீனவ கிராமத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். காலாப்பட்டு தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் கடல் அரிப்பு ஏற்படுவதை தடுக்கும் வகையில் தூண்டில் முள் வளைவு அமைப்பதற்காக 6 மாதங்களுக்கு முன்பு பூமி பூஜை செய்யப்பட்டது. பூமி பூஜை செய்யப்பட்டு 6 மாதங்களுக்கு மேலாகியும் எந்த நடவடிக்கையும் அரசு எடுக்காததால் ஆத்திரமடைந்த மீனவ கிராம மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் புதுச்சேரி அரசை கண்டித்து கிழக்கு கடற்கரை சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.